ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நீஷோ வின் பண்ணிட்டாச்சு, நான் தோத்துட்டேன் அப்படின்னு லின்யூ ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல லின்யூ இனிமே நீங்களாவது டேஸ்ட் பண்ணுங்க, எனக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போக நீஷோ சிரிக்கிறா. ஏன்னா உண்மையாவே தோத்து போனது அவதான். பின்னாடி அவ ஃப்ரெண்டு ஓடி வரா. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது, கண்டிப்பா ஏதோ நடக்குது, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க ஒரு கர்ட்டசிடி ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுத்திருக்காரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீஷோ கேக்குறா. அவர் ஏன் எனக்கு விட்டு கொடுக்கல, உனக்கு மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்னு ஃப்ரெண்டு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீஷு செலக்ட் ஆயிருக்கால, அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஒரு 3 கான்ட்ராக்டர்ஸோட ஃபுட் அங்க ரெடியா இருக்கு. இவங்க எல்லாரும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணுமா. நீஷு போய் வரிசையில நிக்கிறா. இவ்வளவு சாப்பாடு இருக்கு ஒவ்வொருத்தங்க கிட்டையும், இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா எனக்கு ஒரு கான்ட்ராக்டர்டே வயிறு ரொம்பிரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல லின்யூவோட குரல் கேக்குது, அப்படிலாம் நீ உன்னையே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க, நீ இதெல்லாம் கலக்கிட்டு சாப்பிட்டுருவ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு திரும்பி பார்த்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஓட்டிங் எனக்கு இல்லைன்னு தெரியும், பேசாம நீயும் நானும் சேர்ந்து ஒரே ஓட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு லின்யூ சொல்லிடுறான். இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு நீஷு பார்த்துட்டு இருக்கா. சாப்பாடு வரிசையா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு கம்மியா எடுத்துட்டு இருக்கீங்க, உங்க ஓட்டுக்கெல்லாம் பெரிய வேல்யூவே கிடையாது. என்னை பொறுத்தவரைய என் ஓட்டுல உங்களுக்கு 20% கொடுப்பேன், மீதி 80% எனக்கு தான் உரிமை அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் ரொம்ப சின்சியரா ஏதோ ஜட்ஜஸ் ரேஞ்சில உட்காந்துட்டு சாப்பாடு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீஷு ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. எனக்கு இந்த ஸ்வீட் போர்க் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு என்னவோ ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு, ஸ்வீட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு பிடிச்சிருக்கு நீஷு லின்யூவை பாக்குறா. எனக்கு தெரிஞ்சு நான் கூட வந்துட்டு அதுக்கு நோ தான் சொல்லணும், எனக்கும் அது அவ்வளவா பிடிக்கல, ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கு அப்படின்னு லின்யூவும் சொல்லிட்டு இருக்கான். நீஷு என்னடா இது, ஆனா நான் அதுக்கு தான் ஓட் போட போறேன் அப்படின்னு பேப்பர் எடுத்து லின்யூ கையில கொடுக்குறா. ஓட்டிங் எனக்கா, நான் ஓட் போடவா அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு 20% இருக்குல்ல, அதனால இதுல எழுதுற வேலையை நீங்க பாத்துக்கோங்க, ஆனா செலக்ஷன் என்னோட தான் அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. இதுவும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு லின்யூ வேகமா எழுதிட்டு இருக்கான். ஆளுக்கு ஓட்டிங் வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம நீஷு செலக்ட் பண்ணால அந்த சாப்பாடு வின் பண்ணல, எல்லாருமே ஓவர் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு நோ சொல்லிட்டாங்க. லின்யூ பாத்துட்டு இருக்கான். இந்த கான்ட்ராக்டர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஹோட்டலுக்கெல்லாம் ஃபுட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன், உனக்கு எப்பெல்லாம் பிடிக்குதோ அப்பெல்லாம் அங்க போய் நம்ம சாப்பிடலாம்னு சொல்ல நீஷு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறா. இப்படி கூட அட்டென்டிவா ஒரு பையன் இருப்பானா அப்படின்னு. நீஷோ லின்யூ 2 பேரும் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அம்மா அந்த தோட்டம் போடுறத பத்தி ஏதாவது பிளான் பண்ணி முடிச்சியா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கஃபெட்டீரியா பார்த்தோம்ல, அதுல இருக்க கான்ட்ராக்டர் மாதிரியும் தோட்டம் போடுறதுக்கும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுமா என்ன அப்படின்னு கேட்க, ஆமா அந்த மாதிரி தான், ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப சாலிடா இருக்காது, நீ ஏதாவது ஒரு பிளான் பிக்ஸ் பண்ணி அந்த பிளான் ஓகேவா இருந்ததுன்னா அதை அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நீஷோ சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப நான் சீக்கிரமா வந்துட்டு நல்ல பிளானா ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு. தேவையில்லாம நான் நிறைய வேலையை என் கையில எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, கிடைக்கும், ஆனா அதை வந்து நான் கம்பெனியோட தலையில போட முடியாது, வேணா என்னோட ஓன் பாக்கெட்ல இருந்து எடுத்து உனக்கு செலவு பண்றேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். நீஷு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க இந்த புது கான்ட்ராக்டர் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நீஷுவோட ஃப்ரெண்டு வர சாப்பிட்டு நான் குண்டா போயிருவேன் போல, பழைய கான்ட்ராக்டரே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி அங்க பத்தாம வெளியே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வெயிட் போடுவேன் போன தடவை சொன்னேன், வெயிட் போடுறது மட்டும் தான் உன் கையில இருக்கு போல அப்படின்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் என்னமோ உண்மைதான் அப்படின்னு அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திங்ஸ் எல்லாம் டெலிவரி வருது. அதெல்லாம் வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் கேக்குறாரு, நான் மீட்டிங்க்கு போய் இன்னைக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது, லின்யூ சாரோட மீட்டிங், ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ எடுக்கிறியா அப்படின்னு கேட்க நீஷோ பாக்குறா. நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஃப்ரெண்டு பாக்குறா, என்னடி அவாய்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்துல இப்ப வாலண்டியரா போய் வேலை பாக்குறேன்னு சொல்ல கத்துக்கிறதுக்காகடி அப்படின்னு நீஷு பேசிட்டு இருக்கா. லின்யூவோட மீட்டிங் கொஞ்சம் சீரியஸோட இருக்க ஒரு மீட்டிங்கா இருக்கு. அங்க போயிட்டு அவங்க பேச லின்யூ அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. நீஷு அவசரமா அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு அடுத்த டாக்குமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேக்குறாங்க. நீஷு இப்பதான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் வரும் அப்படின்னு லைட்டா லின்யூ நீஷுவை பார்த்து கண்ணை காட்டுறான். மத்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீஷு பாத்துட்டு இருக்கா. ரொம்ப நர்வஸா இருக்க மாதிரி இருக்கேன்னு லின்யூ கேட்க, ஏன்னா அப்படிதான் போன தடவை நீங்க என்ன பத்தி சில மீட்டிங்ல பேசுனீங்கல்ல, அதனால எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குன்னு சொல்ல, நான் பண்ணது தப்புதான், உன்னை நான் வந்துட்டு எப்படியாவது பிடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணி பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது அடுத்தவங்க முன்னாடி அதெல்லாம் காட்டிக்க கூடாது, அப்புறம் உன்னை பத்தி யாராவது தப்பா பேசுவாங்கன்னு சொல்ல நீங்க கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீஷு சொல்றா. சரியா அந்த நேரத்துக்கு நீஷுவோட ஃப்ரெண்டும் வந்து லின்யூ கிட்ட ஏதோ சைன் வாங்க வந்துட்டு இருக்கா. லின்யூ சொல்றான், நீஷு அந்த பிசினஸ் ட்ரிப்பை பத்தி நீ யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே ஃப்ரெண்டு வேகமா நீஷுவை கூட்டு வந்துட்டு உண்மையை சொல்ல போறியா இல்லையா, என்ன நடக்குது சொல்லுன்னு கேட்க நீஷு சைலண்டா யோசிச்சு பாக்குறா. ஒரு காலத்துல நானே ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு தைரியமா போனேன், ஆனா இப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன், லின்யூவே நான் வந்துட்டு இவ்வளவு ஆசையா பாசமா பின்னாடி வரும்போது நான் எதுக்காக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு, ஆமா லின்யூ என்ன லவ் பண்றாரு, நான் திங்க் பண்ணிட்டு
இருக்கேன் அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. ஃப்ரெண்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. செம்ம சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு. நீஷு ரூம்ல வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. பிசினஸ் ட்ரிப்க்கு வேற கூப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது லின்யூ கால் பண்ணிடுறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீஷு பேச ஆரம்பிக்கிறா. பிசினஸ் ட்ரிப்புக்கு நான் வரதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு லின்யூ பேசிட்டு இருக்கும் போதே அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல எப்படியாவது அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, அப்படிலாம் நீங்க பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க உங்க ஃபுல் செல்ஃப காட்டல அப்படின்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால நீங்க எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க ஓன் செல்ஃபாவே கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளும் பிசினஸ் ட்ரிப் போறோம்ல, அப்ப நான் அதெல்லாம் செக் பண்ணுவேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு அவளே வைக்கப்பட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான். சரி ஓகே, இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு உடனே நீங்க வந்து எல்லாருக்கு முன்னாடி என்கிட்ட ஓப்பனாவே பேசுங்க. அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து இல்லடி லின்யூ அவ்வளவா சரியில்லை, அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்பயே நான் உங்களை கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. உன் ஃப்ரெண்டு யாருன்னு ஒரு லிஸ்ட கூட, அவங்க யாரு நான் டைரக்டா போய் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு லின்யூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீஷு போனை கட் பண்ணிட்டு தூங்கறதுக்காக போயிடுறா. அடுத்த நாள் காலையில ரெடியா இருந்துட்டு இருக்கா. பிளானுக்கு ஓகே சொல்லிட்டேன், ஆனா ஃபிளைட்ல போகணுமே, ஃபிளைட்ல போறதுனா வர எனக்கு ஒரு பயம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கூப்பிடுறாங்க எல்லாரும். நீஷு ஓடி போயிடுறா. லின்யூ மட்டும் பிசினஸ் கிளாஸ்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எக்கானமில இருக்காங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையன் என்னாச்சு நீஷுன்னு கேட்க, இல்ல அது வந்து எனக்கு ஃபிளைட்னா கொஞ்சம் பயம் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் எந்த பிளான்ட்ட பார்க்க வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஃபுல்லா மீட்டிங்ஸ் நடந்துட்டே இருக்கு. அப்போ மோ அப்படின்னு ஒருத்தன் நம்ம நீஷுவோட ரூமை புடுங்கி வேற யாரும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தான்ல, அவன் ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய வந்துட்டு முறைகேடெல்லாம் பண்ணிருப்பான் போல, கரப்ஷன்லாம் எக்கச்சக்கமா பண்ணிருக்கான். அந்த ஆளுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு இங்க இருக்க ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லங்க நீங்க கவலைப்படாதீங்க, லின்யூவால அவர் ஏற்கனவே வேற ஆபீஸ்க்கு போயிட்டாரு, அவர் மேல கேஸ் விழுந்துருச்சு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவர் பார்த்துட்டு, லின்யூ இப்பதான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள கலக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, வாங்க வாங்க. நாங்க எங்க மேல இந்த கோவத்தால இந்த மோர்கான்ல ஜப்பான்ல இருந்து குட்ஸ் விலை கூட போனாலும் பரவாயில்லன்னு வாங்கி வித்துட்டு இருந்தான், அதெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டு கூட்டு போயிட்டே இருக்காரு நம்ம லின்யூவை. அடுத்த வேலைக்காக இவங்க எல்லாம் கிளம்பி டீமா வந்துட்டே இருக்காங்க. இங்க ஒரு கிரீன் ஹவுஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரீன் ஹவுஸ் நம்ம கட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீஷுவும் பாத்துட்டு இருக்கா. அதுக்காக தான் அதை பாக்குறதுக்காக தான் அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கேயும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியே இருந்தே பார்த்துட்டு 4 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. லின்யூ கிட்ட பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் மெயினா அந்த இடத்துக்கு கூட்டிட்டே வந்திருக்காது. அவங்க வேலை தான் இங்க முக்கியமா நடக்கணுமா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு. நீஷு சொல்லிட்டு இருக்கா, இல்ல எனக்கு வந்து இங்க வைஃபை கனெக்ட் ஆகல, அதனால ரூம்க்கு போயிட்டு அங்க போய் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாரி நான் தான் உங்ககிட்ட இந்த வைஃபை பத்தி முன்னாடியே சொல்லிருக்கணும், ஏன் தப்புதான் அப்படின்னு லின்யூ சொல்றான். அந்த லேடி பாக்குறா, என்னடா அது பாஸா இருந்துட்டு இந்த பையன் இந்த அளவுக்கு இறங்கி போறானே அப்படின்னு. இங்க ரூம்ஸ்க்கு போறாங்க. கேர்ள்ஸ் 2 பேரும் ஒரு ரூம்ல, பாய்ஸ் 2 பேரும் ஒரு ரூம்ல ஷேர் பண்ணி தங்க போறாங்க. நம்ம நீஷு இருக்கால, அவதான் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிருக்கா. வேகமா போயிட்டு எல்லாருக்கும் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. ஒரு ரூம்க்கு ஒருத்தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பா ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. 11 மணிக்கு க்ளோஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்ல நீஷுவும் அந்த பொண்ணு ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த லேடி சொல்றா, எப்படியும் பசங்க எல்லாம் ஸ்பாக்கு போக மாட்டாங்க, நம்ம 2 பேரும் போலாமா, அவங்கள்ட்ட பாஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்க, நீஷுவும் சரி ஓகேன்னு லின்யூக்கு ஸ்பா டோக்கன் வேணான்னா எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க போறோம்னு சொல்ல லின்யூ பாக்குறான். இவ கூட நம்ம வெளியே போலான்னு பார்த்தா இவ ஸ்பா போறதுக்கு பிளான் பண்றாளேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையனை போ ஸ்பா போயிட்டு வா, இதுல என்ன பையன் இருக்கு பொண்ணு இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்ல அந்த பையன் பாக்குறான். சரி அதுவும் கரெக்ட் தான் கிளம்பிடுறான். இல்ல அவன் ஸ்பாக்கு போறானா அப்படின்னு லின்யூ சொல்லிடுறான். அப்போ ஓகே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம 2 பேரும் வெளியே போலாம், எனக்கு கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்து போர் அடிக்குது அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ அவளுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துடுறான். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீஷு கேட்க, அப்படிதான் அட்ராக்டிவா இருக்கணும்ல, அதுக்காக ஏதாவது பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு நீஷு கிட்ட லின்யூ சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து வெளியே கிளம்புறாங்க. நீஷு சொல்றா, நான் போன் வாங்கணும், என்னோட போன்ல வந்துட்டு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் போய் புது போன் வாங்குறாங்க. இந்த போன் வாங்கிக்கோங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் ப்ளூ கலர்ல வச்சிருக்காரு, நீங்க பிங்க் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இல்ல அதுக்கெல்லாம் நான் கவர் தான் போட போறேன், இருந்தாலும் பரவாயில்லன்னு பிங்க் போனையே நம்ம நீஷு எடுத்துக்கிறா. இந்த போன்ல இருந்து எல்லா ஆப்ஸையும் கான்டாக்ட்ஸ் மெசேஜஸ் எல்லாம் இந்த போனுக்கும் காப்பி பண்ணி கொடுத்துட முடியுமா அப்படின்னு நீஷு கேக்குறா. இதோ பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லங்க மெசேஜஸ் எல்லாம் வேண்டாம், கான்டாக்ட மட்டும் காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்காங்க. நீஷு சொல்றா, இப்ப நம்ம மறுபடியும் கான்டாக்ட்ல க்ளோஸ் ஆயிடலாம், நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அதுக்குள்ள நம்ம லின்யூ கிட்ட இருந்து இவளுக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. நீ வந்து புதுசா போன் வாங்கும் போதே நான் அப்டேட்டா இருக்க வேண்டாமா, உனக்கு முன்னாடியே ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன், அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா மேடம் அப்படின்னு கேட்க, அக்செப்ட் பண்ணியாச்சு, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அவசர அவசரமா கிளம்பி மறுபடியும் ரூம்க்கு வரா. ஸ்பாக்கு போயிட்டு இந்த லேடி வந்திருக்காங்க. இந்த கேக் சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குமா லின்யூ அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ சொல்ல வந்தாருன்னு சொல்லி பாதியிலே வாய மூடுறா. அந்த லேடி பாக்குறாங்க, கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அப்புறமா நம்ம நீஷு கிட்ட அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில உடனே சேர்ந்துட்டேன். அங்க நிறைய பேர் வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க கேவலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு.
நான் எதையும் பண்ணாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். அதனால அவங்களுக்கு நான் டார்கெட் ஆயிட்டேன். என் மேல தப்பா அவ்வளவு பழிய போட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆனா இதுல எல்லாம் என்னங்க இருக்கு, ஆபீஸ்னா இப்படிதான் பேசுவாங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. என் கடைசி ஆயுதம் அதுதான், அதுவும் இப்படி வீணா போயிடுச்சுங்கிற வருத்தத்துல நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உன்னையும் லெனியோவையும் பத்தி நிறைய பேர் அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. சின்ன விஷயமா பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா பாத்து இருந்துக்கோமா, நம்மள வாழ்க்கைக்கும் அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல நீஷு பாக்குறா. உங்களுக்கு அப்படி நடந்திருக்கவே கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கம்பெனில அப்படி எதுவும் உங்களுக்கு நடக்காது, நான் கேரண்டின்னு சொல்ல, என்னடி இது கம்பெனி ஓனர் மாதிரி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நீஷு இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு யோசிச்சேனா, அதனால அப்படி வந்துருச்சுன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் இல்லாம நீங்க கவலைப்படாதீங்க, நானும் லெனியோவும் இன்னும் ஒன்னாலாம் வந்து கனெக்ட் ஆகல, இன்னும் ரிலேஷன்ஷிப் குள்ள வரலன்னு சொல்ல, இன்னும் வரலையா, என்ன சொல்ல வரீங்க மேடம் அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. நீஷு அங்க இருந்து வெக்கப்பட்டுட்டே கிளம்பி ஓடி போயிடுறா. அடுத்த நாள் காலையில லின்யூ கூட சாப்பிடுறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ நீஷு சொல்லிட்டு இருக்கா, என் கூட இருக்க அந்த அக்கா இருக்காங்கல்ல, எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, ரொம்ப நல்ல டைப், எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் உன்னை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு நாள் தான் தேவைப்படுது பாரு அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். அப்படி இல்ல, நம்ம 2 பேரையும் அவங்க நோட் பண்ணிருப்பாங்க போல, அதுக்காக எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்ல, நோட் பண்ணிட்டாங்களா, அப்போ சரி, இதுக்கு மேல நான் அடுத்த ஸ்டெப் ஒண்ணு வைக்க போறேன்ல, அதை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்களோ நான் யோசிக்க தேவை கிடையாது அப்படின்னு லின்யூ சொல்றான். என்ன ஸ்டெப் அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. மத்த 2 பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நானும் நீஷுவும் ஃபிளைட்ல வர போறது கிடையாது, அடுத்து எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சிட்டு ட்ரெயின்ல வரலான் இருக்கோம் அப்படின்னு லின்யூ சொல்லிடுறான். உடனே அவங்க பாக்குறாங்க, சரி ஓகே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சிரிச்சிட்டு அந்த 2 பேர் மட்டும் கிளம்பிடுறாங்க. பார்த்து பத்திரமா திரும்ப வாங்க அப்படின்னு. நீஷு கேக்குறா லின்யூ கிட்ட, ஃபிளைட்லயே போலாம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் அம்மா வேற நியூ இயர்க்கு ஏதோ ஃபாரின் கண்ட்ரி தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சோ நான் எப்படினாலும் போய் தான் ஆகணும், அதுக்கு இது ஒரு பிராக்டிஸா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஓகே தானே, பயப்பட மாட்டேல்ல, ஆனாலும் அப்பயும் நமக்கு டைம் இருக்கு, நம்ம மெதுவா போலாம்ல அப்படின்னு லின்யூ கேக்குறான். எனக்கும் உன்னை கிளம்புறதுக்கு சத்தியமா பிடிக்கவே இல்ல, மெதுவா போய்க்கலாம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. ஆனா நான் பொறுமையை சோதிக்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுவேன் வெளியே போனான்னு சொல்ல, கவலையே படாத, எனக்கு நிறைய பொறுமை இருக்கு அப்படின்னு லின்யூ சொல்றான். நீஷு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறா. நீஷு முதல்ல என் போனுக்கு கவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா நிறைய கவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அவ பே பண்ணலான்னு போறா. லின்யூ பாக்குறான், நான் பே பண்றேன் அப்படின்னு. அங்க ஒரு குட்டியா மங்கி கிங் போட்ட ஒரு கவர் ஒன்னு இருக்கு, செம்ம கியூட்டா, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு லின்யூ எடுத்துக்கிறான். பே பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பி வரும்போது, இதை போட்டா இனிமே ஆபீஸ்க்கு வர போறீங்க அப்படின்னு நீஷு கேக்குறா. ஆபீஸ்க்கு வர மாட்டேன், இந்த ட்ரிப்ல இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். லின்யூ நீஷு 2 பேருமா மறுபடியும் சேர்ந்து அந்த கிரீன் ஹவுஸ் இருக்குல்ல, அதை பாக்குறதுக்காக போறாங்க. இதுல நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன கிளாஸ், என்ன மெட்டீரியல், என்ன இன்ஜினியரிங் பண்ணிருக்கீங்க, எப்படி இதை வந்து நீங்க வந்துட்டு கொஞ்சமா டெக்கரேட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க, மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு நீஷு நிறைய கேள்வி கேட்கிறா. அதுக்கு அவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. லின்யூ கையில தான் ஹேண்ட்பேக் இருக்கு, அதுல இருந்து நோட்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. லின்யூ அவ ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சு நின்னுட்டு இருக்கான். அவரும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்சம் போட்டோஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு லின்யூ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப வேகமா அவங்க எல்லாம் கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்துட்டு நீஷு கிட்ட கேக்குறாரு அந்த பாஸ், அந்த தோட்டத்தோட பாஸ், ஏம்மா உங்க பாஸ் கிட்ட கொடுத்து வச்சிருக்கே எல்லாத்தையும் அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. இல்ல தப்பா எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த லேடி கேக்குறாங்க அந்த தோட்டத்து பாஸ் கிட்ட, அவங்க 2 பேரையும் பார்த்தா அவங்களுக்கு தெரியல அவங்களுக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்குன்னு, சம்பந்தம் எல்லாம் எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீஷுவும் லின்யூவும் கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ நீஷு சொல்லிட்டு இருக்கா, லாஸ்ட் டைம் நான் அந்த மீட்டிங்க்கு போகும்போது ஆளுக்கு நிறைய கேள்வி கேட்டாங்க, இந்த கிளாஸா அந்த கிளாஸா என்ன டெக்னாலஜி அப்படின்னு, எதுவுமே எனக்கு புரியல, முட்டாள் மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு போறேன், போய் ரூம்ல உட்காந்து படிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு நாளைக்கு மீட்டிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், அந்த புக்ஸ் எல்லாம் நீ வாங்க தேவையில்ல, உன் செலவு கிடையாது, இது நான் என் காசுல வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு சிரிச்சிட்டு இருக்கா. மீதி டைம்ல நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, மாறி மாறி எக்கச்சக்கமான சூப்பர் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் லின்யூ அவ்வளவு கூட்டு போயிட்டு இருக்கான். இருக்கிறதுலே ஃபேமஸான ஃபுட் எல்லாம். இந்த 2 பேரும் அங்கங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வர சர்வர் கூட இந்த 2 பேர் ஜோடி சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வர பொண்ணுங்களாம் கூட நம்ம நீஷுவை பார்த்து பயங்கரமா பொறாமப்படவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த ஹோட்டலுக்கு போய் இவ்வளவு சாப்பிட்டு முடிச்சிட்டு 2 பேரும் பேசிட்டே அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அம்மா போன் கவர்ல போய் மங்கி வச்சிருக்க, உனக்கு மங்கி தான் ரொம்ப பிடிக்குமா நீஷு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான், இது மங்கி கிடையாது, மங்கி கிங் என்னோட ஃபேவரட் கேரக்டர், சின்ன வயசுல இருந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, நான் போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க அம்மா அப்பாக்கு நீ ரொம்ப தொல்லை கொடுத்துருப்ப போலயே அப்படின்னு நீஷு கேக்குறா. இல்ல அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு, மேடம் எப்படின்னு கேட்க, நான் அருந்த வாலு மண்ணில் விளையாடுவேன், அப்பப்போ போய் கட்டையை எடுத்துட்டு யாரையாவது துரத்திட்டு இருப்பேன், என்னை சமாளிக்கிறதுக்கு பாட்டியும் தாத்தாவும் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல, உன்னை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு அப்படின்னு லின்யூ கிண்டல் பண்றான். அம்மா இந்த பக்கமா ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் இருக்கும்ல, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நீஷு கேக்குறா. டைம் வேற ஆயிடுச்சு, ரொம்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீஷு கேட்டுட்டு
கேட்டுட்டு இருக்க. எவ்வளவு நேரம் ஆனா என்ன, பிடிச்ச ஹோட்டலுக்கு போகாம வர முடியுமா அப்படின்னு லினியோ மறுபடியும் அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நீஷு ஹோட்டல் ரூம்க்கு வாசல்ல நிக்கிறா. சரி ஓகே, இந்த அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோ, நான் உள்ள போறேன் அப்படின்னு லினியோ சொல்றான். நீஷு வேகமா ரூம்குள்ள போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு இப்பதான் மூச்சை விட முடியுது அப்படின்னு நிம்மதியா இருக்க லினியோவும் வெளியே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்க போலாம் அப்படின்னு பாக்குறா. லினியோ அப்ப நாளைக்கு குட்டி சர்ப்ரைஸ் உனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல போய் பார்க்கும்போது லினியோ இவங்க போகாத நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அதுல இருக்கிற ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வாங்கி ஒரு பேக் மாதிரி பண்ணி வச்சிட்டு இருக்கான். இது எல்லாமே ஏர்பிளைன் ஃப்ரெண்ட்லி ஃபுட் தான், அதனால எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போலாம். உனக்கு பயமா இருக்கும் போது அதை ஒவ்வொரு தடவையும் நீ பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபுட்டா சாப்பிட்டா ஜாலியா நீ என்ஜாய் பண்ணிட்டே வரலாம், பயம் போயிடும்னு சொல்ல ஃபிளைட்ல 2 பேரும் ஏறி போயிட்டு இருக்காங்க. டக்குனு ஒரு டர்புலன்ஸ் வருது. வேகமா லினியோ கையை முடிச்சுக்கிறா நீஷு. ஒன்னும் இல்ல, போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லினியோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பார்த்து இப்ப எனக்கு என்ன சாப்பாடு வேணும் அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ் இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லினியோ நீஷு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திரும்ப வரும்போது இன்னும் இவ்வளவு சாப்பாடு மிச்சம் இருக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீஷு கேக்குறா. உன்கிட்ட தான் கொடுக்க போறேன், நீ என்ன வேணா பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்ல என் ஃப்ரெண்டோட லிஸ்ட்ல இடம் பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி டைப் பண்றீங்க போல, கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு நீஷு சிரிச்சுட்டே எங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இவங்க கிளம்பி வரும்போது அந்த கோவிலுக்கு போகணும் ப்ளீஸ், நான் கண்டிப்பா போயே ஆகணும்னு நீஷு சொல்றா. லினியோ வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீஷு கடகடன் உள்ள ஓடி போயிட்டு அன்னைக்கு நான் வேண்டுனேன்ல அவன் லைஃப்ல இருக்க கூடாது, அது எல்லாமே தப்பு, என் வேண்டுதலுக்கு பவர் கொஞ்சம் ஓவராவே இருக்கு, அதை திரும்பி வாங்கிக்கிறேன், இன்னைக்கு ஒரு புது வேண்டுதல் வைக்கிறேன், எப்பவுமே அவன் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் நீஷு வேண்டிட்டு இருக்கா. இதை தண்ணி குடி, ஏதோ கில்ட்டியாவே உள்ள போன மாதிரி இருக்கு, என்ன வேண்டுன அப்படின்னு லினியோ கேக்குறான். வேண்டுதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, பலிக்காது, புரியுதா, என்னோட வேண்டுதெல்லாம் சீக்கிரமா நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு கிளம்பி வந்துடுறா. அடுத்த நாள் ஆயிடுது. இந்த ஷுவாங் இருக்கான அவன் ஒரு ப்ராஜெக்ட் வேண்டாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருந்தால அந்த ப்ராஜெக்ட் உண்மையாவே ஃபேக் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால இந்த கம்பெனி ஒரு பெரிய லாஸ்ல இருந்து வந்துட்டாங்களாம். இந்த பொண்ணு ஒரு பொண்ணு சஜஸ்ட் பண்ணால அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஷுவாங் கிட்ட போயிட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிறா. ஷுவாங் பாக்குறான், நம்ம எல்லாம் ஒரே டீம்ல வேலை பாக்குறோம், இதுலயாவது ஒரு சாதக பாதகம் இருக்குன்னா அதை ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கணும், இதுல நீ என்கிட்ட தேங்க்ஸோ சாரியோ எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்ம எல்லாமே ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஷுவாங் மேல லைட்டா ஒரு கிரஷ் மாதிரி வந்தது இல்ல, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய டிராமால இருந்து எஸ்கேப் ஆர்க்குங்கிறதால நம்ம டின்னர் போலாமா, இன்னைக்கு நான் பே பண்றேன், ஷுவாங் நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்ல ஷுவாங் பாக்குறான். ஃப்ரீ சாப்பாடா, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க எல்லாம் கிளம்பி ஒன்னா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஷுவாங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. நீங்க இவ்வளவு ஃபன்னான ஆளுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, தெரியாதா, இப்ப மறுபடியும் மீட் பண்ணிக்கலாம், புது ஆளா மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க இந்த பொண்ணுக்கு ஷுவாங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்ப ஷுவாங்குக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. இதோ வந்துடுறேன், வெளியே டின்னர் வந்திருக்கேன், வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ண என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான், இங்க லீவுக்காக வந்திருக்கான்னு சொல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் அது ஸ்பெசிபிக்கா அந்த பொண்ணுக்கு இப்பதான் மினிக்கு நிம்மதியா இருக்கு. இங்க ஷுவாங்கோட தம்பி வந்திருக்கான், வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னுமா வந்துட்டு போயம்லாம் படிக்கிறாரு அப்படின்னு பாக்கும்போது அதுல ஏதோ ஒரு போட்டோ இருக்கு. அதை எடுத்து அவன் பாத்துட்டு இருக்கும் போதே ஷுவாங் வந்துடுறான், ஓவரா குடிச்சிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப குடிக்காதனா அப்படின்னு தம்பி சொல்ல ஷுவாங் பாக்குறான், ஒருவேளை அவளும் இங்க வந்திருந்தானா என்னை பத்தி கவலைப்படுவாளா, ஓவரா குடிக்க கூடாதுன்னு என்ன திட்டி இருப்பாளா, ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்க என்ன சொல்றா, அவளும் வருவாளான்னு கேட்டுட்டு இருக்க. ரோரோ அக்கா தான் இவன் கூடயே இங்கே தானே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு ஒண்ணு புரியாம அந்த பையனும் கேட்டுட்டு இருக்கான். இங்க நீஷு ஆபீஸ்ல வந்து வேலையை பாக்குறா. 2 ஸ்டைல் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிடுறா. போயிட்டு அதை நம்ம லெனியோ கிட்ட சப்மிட் பண்ணிடுறா. ஒரே நேரத்துல 2 ஸ்டைல் ரெடி பண்ணிருக்க, வர வர நீ கலக்குற நீஷு அப்படின்னு லெனியோ சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது, எனக்கே ரொம்ப நர்வஸா தான் இருக்கு, மாறி மாறி வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மீட்டிங் இருக்கு, நீயும் உள்ள வந்து உட்காந்தனா உனக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும், போலாமா அப்படின்னு லெனியோ கூப்பிடுறான். நீஷுவும் கிளம்பிடுறா. இந்த புது பிளான்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டீம் ப்ராஜெக்ட் தான். 2 கம்பெனில வந்துட்டு பாதி பாதி ஷேரிங் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா அந்த இன்னொரு கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட வந்து ஃபண்டை கொடுக்கவே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீஷுவோட அப்பா இன்னும் ஃபண்டை ரிலீஸ் பண்ணவே இல்லையா புது பிளான்ட் ஓபன் பண்றதுக்காக. ஐயோ இப்படி ஆயிடுச்சு நீஷு ஃபீல் பண்றா. அன்னைக்கு அவன் தம்பி போன் பண்ணிட்டு, அக்கா இன்னையில இருந்து எனக்கு வந்துட்டு லீவுக்கா, உன்னை பார்க்க வரவான்னு கேட்க, நான்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னை பார்க்க வந்து தொல்லை பண்ணாத, அப்பா ஏற்கனவே வந்துட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணலன்ட்டு இன்னைக்கு ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, அக்கா அது எல்லாமே வந்து சட்டப்பூர்வமா நடக்க வேண்டியது, அதெல்லாம் தானா நடக்கும், யாரும் ஏமாத்த முடியாது, அதை பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு நீஷு பாத்துட்டு இருக்கா. அம்மா என்னக்கா உன இந்த லினியோ ரொம்ப டார்ச்சர் பண்றானா என்ன அப்படின்னு கேட்க, இல்லையே அவர் என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்காரு நீஷு சொல்றா. என்ன சப்போர்ட் வாங்குற, நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கே, நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணுல வைடா போனு அப்படின்னு நம்ம நீஷு போனை கட் பண்ணிடுறா. தம்பி பாக்குறான், ஷுவாங்கோட தம்பியும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, 2 பேரும் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, எங்கயோ வெளியே போறோம் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. நம்ம நீஷு வராம தம்பி மட்டும் தானே எங்கயோ வெளியே போறான், அவளுக்கு வேலை இருக்கதால. ஆனா ஃபேக் அது தெரியல, ஒருவேளை கசின் கூட தான் சேர்ந்து வெளியே போறானோ, இதுக்கும் நம்ம அண்ணன் கிட்ட சொல்லி வைக்கலாமோ அப்படின்னு இவன் ஒரு பக்கம் மனசுல யோசிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட்ஸ் முடியுது.
அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.